150 meters, turn right. In 200 meters, turn left onto Cheyyar Road, Malpur Khanpur. நம்ம டெஸ்டினேஷன் இங்கே லெஃப்ட்னு போட்டிருந்துச்சுல, ரொம்ப தூரம் உள்ளே வந்திருக்கோம். அதான் நானும் தேடிட்டு இருக்கேன் ராஜாராணி போட்டுங்கன்னு. ப்ரோ ராஜாராணி போர்ட் கோட்டை எந்த பக்கம் பக்கத்துலேயே இருக்கா? இந்த இங்கே வா, திரும்பணுன்னு இருக்காமா. சின்னதாக அவ்வளோதான். இது லெஃப்ட் ஆமா, இப்படி போய் லெஃப்ட் ஆமா. நம்ம ஒரு வேளை நமக்கு தெரியல அங்கே. சரி நம்ம போவோம். கூட்டிகிட்டு வந்து லெஃப்ட்டு அனுப்பி விட்டுச்சு நம்ம கூகுள் மேப்பில். அது லெஃப்டாக தான் இருக்கும், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சின்னது தான்டா அது. இதுதான் லெஃப்ட்டு தான், இதுதான் லெஃப்ட்டு. எங்கே? ஓ அங்கே இருக்கு பாரு, கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வழியாக ராஜாராணி மூணில் வந்துருக்கோம். வண்டி அப்படியே நிறுத்திட்டு போயிட்டுருக்கோம் ராஜாராணி போட்டு. இந்த ராஜாராணி மோனுமெண்ட்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது 18th century பில்ட் பண்ணது. நவாப்ஸ், ஆர்காட்ஸ் நவாப்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து ராஜ்புட் ரூலர்ஸ்க்காக வந்து பண்ணி கொடுத்தது தான் இது. நம்ம அதான் அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ கேட்டு இருக்குது, அதுவே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ராஜாராணி மோனுமெண்ட்ஸ் வந்திருக்கோம். இது 18th century, அதாவது 1800 வந்து பில்ட் பண்ணது. இது வந்து என்னென்னா, ராஜா தேசிங் இருக்காங்களே, அவங்க ராஜா தேசிங்கும் ராணிபாய்ன்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேருக்காக வந்து ராஜ்புட் ரூலர் ஆர்காட் நவாப்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்காக பில்ட் பண்ணது தான் இது. ஸோ அதான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்காடு நவாப்ஸ் வந்து ராஜ்புட் ரூலருக்கு இதுக்கு கொடுத்தது தான், அவங்களோட நினைவாக வந்து பண்ணது தான் இந்த பிளேஸு. இப்போ வந்து சுத்தமாகவே ஆளே இல்லை. கரெக்டு தானே ப்ரோ? ரொம்ப எப்படி சொல்கிறது, கூகுள் மேப் போட்டே நாங்கள் அங்கேயும் சுற்றிக்கிட்டே வந்தோம். எங்களுக்கே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல இடத்த. ஸோ 18th century எப்படி இருந்திருக்கும், இப்போவே எப்படி இருக்குது, அப்போனா வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். இப்போ வந்து யாருமே பார்க்காம இருக்கலாம். அப்போ குளத்து பாருங்க, செம்மையாக இருந்துருவோம். தண்ணி நல்லா இருந்திருக்கும். கரெக்டாக அந்த காலத்துலலாம் தண்ணி நல்லா இருந்திருக்கும். அது வந்து பராமரிச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து நல்லா இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். இப்போ வந்து பாருங்கள் அப்படியே சேஞ்சஸாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு விதை வந்து ஏதோ ஒரு பறவை வந்து போட்டிருக்கோம், அது அப்படியே வந்து ஸ்பார்க் மாதிரி வந்து இதாக இருக்குது. வாங்க ப்ரோ, கீழே வாங்க. அப்படியே உள்ளே நான் எழுதி வச்சுருக்கானுங்க. யோசிச்சு பாருங்கள், அப்போ வந்து அவங்களோட மெமோரியலுக்காக இது பண்ணது தான். பார்த்து வாங்க சார். ஹலோண்ணா. 18th century பில்ட் பண்ணது. எப்படி ஒரு காலத்தில் ராஜ்புட் ரூலர், நீங்கள் ஹிஸ்ட்ரி நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ராஜபுத்திரர்கள்னு சொல்லுவாங்க. மாவீரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தமிழில் மகதீரான்னு வந்து தெலுங்கு படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த ராஜ்புட் ரூலர்ஸ் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, செய் எழுது செத்து மடி, அப்படி தான் அவங்க வாழ்ந்தவங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஒரு போருன்னு வந்துட்டா என்ன வேணால் பண்ணுவாங்க. உயிரை கூட கொடுப்பாங்க, அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. போர்னாவே உயிர் கொடுக்குறது தான். ஆனால் இவங்களோட இதை வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் கோடிக்கணக்கில் அமௌண்ட் கொடுத்தாலும் அவங்க வீரத்துக்கு ஈடு இணையாகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரூலர் தான் ராஜ்புட் ரூலர்ஸ். முகால்ஸே வந்து ஆர்காடு நவாப் எவ்வளோ பெரிய ஆளுங்க, அவங்க ஹைதராபாத் இந்த சைடில் ஆண்டவங்க. அவங்களே ராஜ்புட் ரூலர்ஸ்க்கு வந்து ஒரு மோனுமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு மெமோரியல் பண்ணுறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய வீரர்களாக இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் இப்போ வந்து இதில் தான் சுத்தமாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே எவ்வளோ பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்குன்னு நமக்கே சொல்ல முடியாது. ஒரே நிமிஷம் இரு, வரேன்.
சூப்பராக இருக்குங்க. ரியலி ஐ கேன் ஃபீல் தட். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே இங்கேயே எப்படியே இருக்குது. நீங்கள் வந்து ஹைப்பர் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது, அதை ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி சொல்கிறது, அப்போ எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் விஷுவல் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இல்லை, தண்ணி நல்லா இருக்குது, அங்கே இங்கே வந்து சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நான் அப்படி தான் ஒவ்வொரு இடமும் இமேஜினேஷன் பண்ணுறேன். நீங்கள் இப்போ இதை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பார்க்குறது வந்து இந்த மாதிரி ஒரு விஷுவல் நான் என்னால் வந்து ஏஐ மூலயமா கொடுக்க முடியும். நான் அப்படி இல்லை, இங்கே இப்படி இருக்குது, அதை அப்படியே வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு டாக்குமெண்டேஷனாக இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்குது. காய்ஸ், வீரங்கி கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க வாங்க, இதுதான் இருக்குது. கைஸ் போட முடியாது கைஸ், என்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் இது வந்து அந்த இதை தூக்கி வைக்கிறதுக்கே எவ்வளோ பேர் வந்திருக்கணும். ஆனால் இதை வந்து எடுத்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருக்கலாமே தவிர அப்போ வந்து இதுதான் வந்து மெயின். 13th century. நீங்கள் 13th centuryயில் போனீங்கன்னா டர்க்கிஷ்னு ஒரு ஆள், துருக்கி சொல்லுவாங்களே, துருக்கியில் வந்து கண்டுபிடிக்கிறான் ஒருத்தன். ஓகேவா, ஒருத்தன் கண்டுபிடிச்சி ஒருத்தன் மூலமா இன்னொருத்தனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த நாடு வந்து ஆக்குபை பண்ணுது, அந்த நாட்டு பக்கத்தில் இருக்க யூரோப்பியன்ஸ் ஆக்குபை பண்ணுறாங்க. அப்படி பரவனது தான் இது. அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் வந்து 15th century வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கல் மாதிரி, ஓகே, ஒரு பவுல் மாதிரி, இதில் ஒரு ப்ரெஷர் போட்டிங்கன்னா பேக்கில் சடனாக வந்து ஒரு இழுக்கும். எடுத்தோம்னா அந்த ஒரு கோட்டை இருக்குல்ல, அதுவே வந்து டெமாலிஷ் பண்ணும். ரொம்ப ரொம்ப பெரிய வெப்பனுங்க. அந்த காலத்தில் வந்து எந்த அளவுக்கு பீரங்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு மெமரலுக்காக வச்சுருக்கோம். இது ஜஸ்ட் இங்கே பாருங்கள், சரியான வெயிட்டாக இருக்கும். இது தூக்கலாம் வாய்ப்பே இல்லை, ஆனால் தூக்கி வச்சுருக்காங்க ப்ரோ. அதுதான் இன்னும் அந்த கலர் மாறல. அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து ரினோவேட்லாம் இது பண்ணலை, அப்படியே இருக்குது. வாங்க போட்டு போகிறேன். இது எப்போ கட்டினதுன்னு சொன்னால், ராஜாராணி மொனுமெண்ட்ஸ் ராஜ்புட் ரூலருக்காக 18th century பில்ட் பண்ணது. வெறும் ஹிஸ்ட்ரி வந்து புக்கில் படிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, வெறும் வருஷம் மட்டும் இல்லை, அவங்க அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள், அவங்களோட பீப்புள்ஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் ப்ரெசென்ட் டிட்டர்மைன் ஆகுது. வாங்க, அது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ராஜாராணி மொனுமெண்ட்ஸ் அவங்க முஸ்லீம் ரூலர் தானே உருவாக்குனாங்க. இந்த மாதிரி இடத்துல எப்பவுமே இந்த மாதிரி பறவை இருக்கும். நீங்கள் வேணால் நல்லா யோசிச்சு பாருங்க, அது சொல்கிறோமோ இல்லையோ அதான் உண்மை. சூப்பராக இருக்கும். இதில் வந்து சிம்பிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அழகாக வந்து ஸ்கேல் பண்ணலாம், அழகாக வந்து கேக் கட்டிங் கூட பண்ணலாம் போல, அப்படி இருக்கு உண்மையாவே. பாருங்க, அங்கே போயிட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் என்ன வச்சுருப்பாங்க நமக்கு தெரியாது. மேபி வந்து கேண்டில் வச்சுருக்கலாம், ஏதோ ஒரு பர்பஸ் வச்சுருக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், அப்போ என்ன வச்சுருக்காங்க, என்ன டாக்குமெண்டேஷன் இல்லை, இதுவும் அதே மாதிரி தான் அப்படிதான் சொல்லணும். இல்லை அவங்களோட ஸ்கல்ப்சர்ஸ் கூட வச்சுருக்கலாம் டெஃபினட்டாக. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து 15th centuryல இது படிச்சிருந்தீங்கன்னு தெரியும், அமெரிக்கன் இது. அதே மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க ப்ரோ, செம்மையாக இருக்குது. ஒரு விஷுவல்ஸ் அப்படியே காமிங்க. இன்னும் மாறல பாருங்க. கிட்டத்தட்ட அப்போ 18th century கட்டதால் இது வந்து இந்த கல் தானே, கிரானைட் கல் மாதிரி தானே. இது அவ்வளோ சீக்கிரம் மாறாது. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும். ஏதோ இது வலி இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ, பார்க்க அப்படியே இருங்க. வலி இருக்கு ப்ரோ, சூப்பர், சாமிங்க. இங்கிருந்து இப்படி போனா இப்படி வலி போல நல்லா இது பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் காவலர்களாக இருந்துட்டு நைட்டில் வந்து ஒருவேளை இங்கே தண்ணி இருந்திருக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம். நம்ம அதை இமேஜினேஷன் பண்ண முடியாது. நமக்கு மாறா இப்படியும் போயிட்டு வரலாம். சூப்பர். இது எதுக்காக காமிக்கிறேன்னா, நம்ம நினைக்கல அந்த மாதிரி வலி இருக்குன்னு, ஆனால் அழகாக பண்ணியிருக்காங்க. மேபி வந்து அவங்க ஏதாவது பொருள் கூட வச்சுருக்கலாம், நமக்கு தெரியாது. சூப்பராக இருக்குது. அதாவது 300 வருஷம் 226 வருஷத்துக்கு முன்னாடி கட்டது. பார்த்த மாதிரி இருக்குது. உங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ், அதான் நான் சொல்கிறேன். பார்க்கலாம் காய்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னதா ராஜாராணி மொனுமெண்ட்ஸில் இருக்கோம். அந்த காலத்தில் கிங் எங்கே எப்படி இருந்திருப்பாங்கன்னா, கிங் மேபி இங்கே இருந்திருக்கலாம். ஓகேவா, ஒரு இமேஜினேஷன் தான். ஏன்னா இங்கே வந்து தனியாக கண்டிப்பாக வாட்டர் இருந்திருக்காது, பீப்புள்ஸ் தான் இருந்திருப்பாங்க. இங்கே வந்து இந்த ராஜ தர்பார் இருக்குல்ல,
அது நடந்திருக்க பாசிபிள் இருக்குது. நீங்கள்லாம் லைனாக அந்த பாகுபலி அந்த படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்திருக்கும். லைனாக இருப்பாங்க, கீழே எல்லாம் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ராஜா இங்கேருந்து நோட் பண்ணியிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அப்போ அப்படி தான் வந்திருக்கும். சார் சொல்லவே ஒரு இதாக இருக்குது. டெஃபினட்டாக ஆஃப்டர்நூன் டைம் வந்திருக்காது, ஈவினிங் டைம் மார்னிங் டைமாக தான் வந்திருக்கும். பட் சூப்பர், இட்ஸ் நைஸ், இட்ஸ் நைட் விசுவல் ஆல்சோ.